இனிமேல் ரொம்ப யோகம் தான், கஷ்டமே கிடையாது. அடுத்த காட்சி பார்க்கும்போது ரெண்டே நேரத்தில் தான், ஒன்று அபிராமி, இன்னொன்று பட்டர். ரெண்டு பேருக்கு உட்கார்ந்துருக்காங்க. என்னைக்குமே ரொம்ப நல்லது யார் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நிச்சயமா திட்டு விடும். வீட்டுல குழந்தைங்க எதை சொல்லி நாம திட்டுறோம்? தர்மம் யார் பண்றாரோ அவருக்கு திட்டு விடும். இப்ப சனீஸ்வர பகவான் ரொம்ப நல்லவர், தர்மமா ராஜான பேர் அவருக்கு. இப்ப வீட்டுல எதை சொல்லி குழந்தைங்க திட்டுறீங்க? நீங்க கேட்டீங்களே, அடே யாருமே அறிவு கெட்ட பதிலையும் அவர் பேர சொல்லி தான் டெய்லி திட்டு. அதுபோல யார் நல்லது பண்ணாலும் அவளை யாருமே பிடிக்காது. எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் அவளுக்கு இன்னொரு பெயர் வந்து லட்சுமி நரசிம்மர் பெயரை வச்சு சொல்லுவான், இழிச்சவாங்க அப்படின்னு. இங்கேயும் அதே மாதிரிதான் நடக்கும். என்னன்னா இவன் தம் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. எந்த ஸ்திரீகளை பார்த்தாலும் அம்மா நாட்டிய போயிடுமா, ஆசிரமத்தை என்ன பண்ணுவோம் மாதாஜி அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையா? குழந்தையாக இருந்தாலும் சுவாமி எப்படி கூப்பிடுறாரு? மாதாஜி அப்படின்னு கூப்பிடுறாரு. எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கா? மாதாஜி அப்படின்னு சொல்றாரு இல்லையா? யார் பார்த்தாலும் மாதாஜி வழிபடுவோம், ஹரிவோம் வழிபடுவோம் அப்படித்தானே சொல்லுவோம். அதே போல அவர் என்ன பண்றாங்க, ரெண்டு படி மேல போவார். போயிட்டு என்ன பண்ணுவாங்க, காலையில விழுந்து அம்மா சக்தி யார் பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இதை என்ன பண்ண நம்மாடு எவனையுமே வாழ விடாங்க. ஒரு தவக்கலை அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சா கதை. ஆனா யார் என்ன சொன்னாலும் அவர் கடலையே படாது, அமைதியா அவர் வேட்டுக்கோ, அவர் மட்டும் அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார். நேரம் போவார், அம்பாள் உட்காருவார், பஞ்சாங்கம் படிப்பார், பிரார்த்தனை பண்ணிப்பார், கண்மணி ஒரு ஆண்டு உள்ளுக்குள்ள அப்படி ஒரு தியானத்தை பண்ணுவார். தாரணிக புறம் இறங்கி உடல் அப்படி மனசு போயிட்டே இருக்கும். எந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அன்னைக்குன்னு பார்த்து இவர் நேரம் அந்த ராஜாவோட நேரம் தெரியுது, இவர் உட்கார்ந்து இருக்காரு. அந்த ராஜா தான் நம்மாள் உள்ள புத்தான் சார், நம்ம அப்படிதான் சார், எப்பவுமே புத்தான் சார், உள்ள புத்தகம் லைட்டா கொஞ்சம் பிளாக் ஆயிடும் சார், ஒன்றும் பண்ண முடியல சார் அப்படின்னு. அப்படியா சரி, உங்களுக்கு என்ன இங்க வேலை? பூஜை பண்ண வேண்டியது பஞ்சாயத்து படிச்ச வெளியே போக மாட்டாங்க. கண்ணமொழி மக்களுக்கு தொலையா இருக்க பக்தர்களுக்கு இருந்தாங்க. சரி, இவர் பஞ்சாயத்து படிக்கிறவர் தானே கிட்ட போனார். அப்பா அபிராமி பட்டரை, சுப்பிரமணிய, இன்னைக்கு என்ன நாள்? சுத்த பௌர்ணமி, இன்னைக்கு குரு பூர்ணிமா, விவேகானந்த ஆசிரமத்தில் ரொம்ப விசேஷமா பாதுகாப்பு இருக்காங்க. இது தெரியாத அமாவாசை அன்னைக்கு அங்க ஆரம்பிச்சது. என்ன நடந்தது? இதான் காட்சி. ஆனா இது அத்தனையும் பண்ணாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எந்த வடிவத்தில் வந்தாலும், எத்தனை ரூபத்தில் வந்தாலும், நிச்சயமாக கட்சி மாறாம இருக்கிறவங்க தான் பக்தன். டக்குனு இங்க கொஞ்சம் பவர் கம்மியாயிடுச்சு, இன்னொரு கோவிலுக்கு போறாங்க போக மாட்டாங்க. அப்படியே தன்னை மறந்து, தன் நிலை மறந்து அண்ணனே கத்திட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இறைவன் அந்த அன்னை எப்படி ஆட்கொண்டாள், இதான் காட்சி. இதுக்கு பேர் பதம்னு பேரு. சாகித்யத்தை பதமாக்கி பண்ணணும். காட்சியை நமக்கு புரிய வைக்கிற மாதிரி பண்ணா அந்த குழந்தைங்க பண்ண வேண்டிய காட்சி. குழந்தைங்களுக்கு தான் கதை சொல்லி புரிய வைக்கிறதே கஷ்டம். அது ஒன்லி இந்து தர்ம வித்யாலயத்தால் தான் முடியும், சமய வகுப்பால் தான் முடியும். அந்த சமய வகுப்பு போன புண்ணியத்தோடைய சமயம் தான் பசங்க நாட்டியமான வந்துட்டாங்க. இங்க கை தட்டிக்க தட்டி அப்படிப்பட்ட அன்னைக்குரிய அருளை நாட்டியமா பண்ணவராக இந்த பசங்க. இந்த சமய வகுப்பு பிள்ளைகள் அயப்பாக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், நம்ம நாட்டிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காட்சியை பார்க்கலாம். பாட்டை எழுதியவர் ரமணியம்மையா.
Thank you.